ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரி-ஃபுட் சிஸ்டம்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா December 5th and 7th பப்ளிஷ் ஆயிருக்கு ஹிந்துவில். த நீட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அக்ரி-ஃபுட் சிஸ்டம்ஸ், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் வாட் வி ஈட். இந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் ரெண்டு செக்டார் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸ். ஏன்னா டேரெக்டாக நமக்கு ப்ரைமரி செக்டர்லேருந்து ஃபுட் பண்ணுறதில்ல, நடுவில் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இப்போ அரிசி மில்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டு அல்டிமேட்டாக தான் நமக்கு அரிசி கிடைக்கிது. அதனால தான் இங்கே அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சாப்பாடு வரத்துக்கு முன்னாடி நிறைய செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை க்ராஸ் பண்ணி தான் வருது. அந்த மீன் டைமில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது அக்ரிகல்ச்சர் ஃபுட் சிஸ்டம்னுடைய ஒரு பாசிட்டிவ் ப்ராடக்டாக இருந்தாலுமே பிஹைண்ட் நிறைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே பாருங்கள், FAO ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு இஸ் ஃபேவரிங் த cultivation of water intensive cash crops like sugarcane and arecanut affecting the environment and how diversification of crops can help. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்சிவ் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய நம்ம ப்ளவிங் பண்ணுறோம், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்டு வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் நிறையா க்ரோ பண்ணுறோம். அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இம்பேக்ட் நம்ம எப்படி குறைக்கலாம் அதை அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கான்சிக்வன்ஸ்க்கு யார் காரணம், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் வாட் வி ஈட், what is more fair, accounting for the impact at the point of production or where it is eventually consumed. ஸோ அந்த இம்பேக்ட் எந்த இடத்துல நடக்குது, அதாவது அக்ரிகல்ச்சரில், அண்ட் அந்த இம்பேக்ட்னால வேறு என்னென்ன இன்டைரக்ட் கான்சிக்வன்சஸ்லாம் வருதுங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக என்னென்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம பண்ணுறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்கிது. அப்படி கிடைக்கிறதுக்கு பின்னாடி நிறைய ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னென்னு இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். The expansion of international trade has created global supply chains. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமேட்டிவ் டைம்ஸ்லேருந்து நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்காக தான் அக்ரிகல்ச்சரே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன் பண்ணோம் வித்தின் த கண்ட்ரி. அண்ட் அல்டிமேட்லி என்னாச்சு, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் குளோபல் சப்ளை செயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அளவில் ஆயிடுச்சு நம்ம இந்தியாவில். அதனால் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் கன்சம்ஷனும் பாப்புலேஷன் அதிகமாகறதுனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியா இஸ் அ குளோபல் ஆங்கர் ஆஃப் தி ட்ரேட் இன் தி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில க்ராப்ஸ் வேணும்னா, ஒரு கேஷ் க்ராப்ஸ் இருக்குன்னா அதை நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பணத்துக்காக. அண்ட் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம தேவைக்கு மீறினதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலே நமக்கு தெரியும் என்னென்னா நம்ம அதிகமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, நம்ம நிறைய இன்டென்சிவ் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இருக்க லேண்ட் ரொம்பவே கம்மி. அந்த கம்மியான லேண்டில் இவ்வளோ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இன்டென்சிவ் ப்ராக்டிசஸோ அதிகமாக ஃபர்டிலைசர் போடுறது, ஒரு ஹைப்ரிட் சீட் வெரைட்டியை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த முடியும். நம்ம எக்ஸ்போர்ட் வேணால் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இம்பேக்ட்ஸ் ஏற்படுது. நிறைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால சாயில் ஃபர்டிலிட்டி குறையுது, இந்த மாதிரி இம்பேக்ட்ஸும் ஏற்படுது. அதை தான் இந்த இடத்துல ஹிடன் காஸ்ட் அப்படின்னு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ரிப்போர்ட்லனா ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் 2023 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டில். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்லேருந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்குது, அதாவது ப்ராடியூஸாக வருது. பட் பிஹைண்ட் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிடன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிடன் காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட் மட்டுமே அவங்க இன்க்ளூட் பண்ணல, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா
வாட்டர் யூஸ், லேண்ட் யூஸ் சேஞ்சு, ஹெல்த் ஹிடன் காஸ்ட். ஸோ ஹெல்த் ஹிடன் காஸ்ட் பற்றி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அண்ட் losses in productivity due to unhealthy dietary patterns and social hidden costs from poverty and productivity losses associated with undernourishment. ஸோ இந்த ஹிடன் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நேரோவாக என்விரான்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் ரொம்ப ப்ராட் பேஸ்டாக இருக்குது. இட் இஸ் இன்க்ளூடிங் அ லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. என்னென்ன சோஷியல் ஃபேக்டர்ஸ், ஹெல்த் ஃபேக்டர்ஸ், டயட்ரி பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The State of Food and Agriculture 2023 is the FAO's first attempt to assess the hidden cost of agri-food systems at a national level across 154 countries. கிட்டத்தட்ட 154 நாடுகளை வச்சு இந்த ஹிடன் காஸ்ட் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க அட்டம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் FAO இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஹிடன் காஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, என்விரான்மெண்டலாக நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வருது, அண்டு டயட்ரி பேட்டர்ன் சேஞ்ச்னால ஒர்க்கர்ஸ்னுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுது அப்படிங்கிறனால நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன இம்பேக்ட் வருது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ், நம்ம நெல் விளைவிக்க போகிறோம் அப்படின்னா பேரன் லேண்டாக இருக்கும், அந்த இடத்துல நிறைய இன்புட்ஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு விளைவிச்சு ப்ராடியூஸை மார்க்கெட்டில் சேல் பண்ணும். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் ஃப்ரம் தி ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன். நம்ம இந்தியாவில் இருக்க சாயில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே என்ன நியூட்ரியன் கம்மியாக இருக்குன்னா நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம NPK அந்த ப்ரொப்போர்ஷனில் எப்போதுமே நைட்ரஜனுடைய ப்ரொப்போர்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம யூரியா போடுறோம். அப்போ அந்த யூரியா ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் தேவை இல்லையா. அதனால தான் அந்த ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸில் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்டிலைசர் மட்டுமே நேரோ பண்ணாமல் இன்னொன்று சொல்லலாம். சீட் கம்பெனிஸ் நிறைய ஹைப்ரிட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் வளரும். அட் த சேம் டைம் அதுக்கு நிறைய நம்ம ஃபர்டிலைசரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலேயும் ஃபர்டிலைசனுடைய தேவை அதிகமாகும். அண்ட் செகண்ட், ப்ரைமரி ப்ரொடக்ஷன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரைஸ் ஃபீல்டு வச்சுக்கோம். ரைஸ் நம்ம சப்மர்ஜ்டு கண்டிஷனில் தான் வளரும். அண்ட் நம்ம நிறைய நைட்ரஜன் அதுக்கு தேவை. ஸோ நிறையானா நிறைய இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. பிகாஸ் அதிகமாக போட்டாலும் வெஜிடேட்டிவ் க்ரோத் மட்டும்தான் அதிகமாக வரும். நைட்ரஜன் எமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது நம்ம ஒரு வயலுக்கு யூரியா போடுறோம் அப்படின்னா எல்லா நைட்ரஜனையுமே எல்லா அந்த நியூட்ரியன்ஸுமே அதை அப்சார்ப் பண்ணிக்காது. ஸோ நிறைய லீச்சிங் லாஸஸ் நடக்கும் அண்ட் வாலட்டலைசேஷன் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட லாஸஸ் நடக்கும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு ஃபர்டிலைசர் போடுறோம் அப்படின்னா 100%மே கன்சம்ஷன் இருக்காது அந்த பிளான்னால், நிறைய லாஸஸும் இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய லாஸஸ், அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் ஃப்ரம் தி லேண்ட் யூஸ் சேஞ்ச் அண்ட் எனர்ஜி யூஸ், அப்புறம் ப்ளூ வாட்டர் கன்சம்ஷன், அதிகமாக நம்ம தண்ணி பயன்படுத்துகிறோம் இல்லையா, வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ், அண்ட் ஹேபிடேட் லாஸ். ஸோ ஹேபிடேட் லாஸ்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஷிஃப்டிங் கல்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா டிஃபாரஸ்டேஷன்லாம் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மிருகங்களுடைய ஹேபிடேட்லாம் லாஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷனில். செகண்டு, ஃபுட் மேனுஃபேக்சரிங். இப்போ நெல் வந்துருச்சு. அந்த நெல் வந்ததுக்கப்புறம் ரைஸ் மில்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு பேக்கேஜர் ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர்லேருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் அண்ட் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்லேருந்து வரக்கூடிய GHG எமிஷன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங், பேக்கேஜிங், அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட் ரீட்டெயில். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் பண்ண அரிசி மூட்டையெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம கடைகளில் போய் வாங்குவோம், அந்த ரீட்டெயில் ஷாப்ஸ். அந்த ஷாப்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட், ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நடக்கிறது கிடையாது. ஒரு ப்ராடியூஸ் இப்போது ஆந்திராவில் அந்த நெல் விளைவிக்கிறாங்க, நம்ம ஊரில் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ நடுவில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய GHG எமிஷன் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் வேஸ்ட்டு. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிப்பாக தேவை, என்னென்னா வீணாக போயிடும். ஸோ இந்த வரக்கூடிய வேஸ்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கன்சம்ஷன். நீங்கள் நினைக்கலாம் ஃபுட் கன்சம்ஷனில் அங்கே எங்கேருந்து GHG எமிஷன் வருது அப்படின்னு. நம்ம ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி யூஸ். இப்போ நிறைய வீட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் தான் இருக்குது. பட் இன்னுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் விறகடுப்பு வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய GHG எமிஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபுட் வேஸ்ட். அப்புறம் அதில் இங்கே நிறைய வேஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை இன்சினரேஷன் பண்ணுறப்போ வரக்கூடிய எமிஷன்ஸு, அப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் நைட்ரஜன் எமிஷன்ஸ் ஃப்ரம் தி சீவேஜ். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா
என்விரான்மெண்டல் சைடை வந்து இம்பேக்ட் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பர்டன் ஆஃப் டிசீசஸ் டியூ டு டயட்ரி பேட்டர்ன். இப்போது நம்மளுடைய டயட்ரி பேட்டர்ன் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. முன்னாடி அந்த காலத்தில் என்னென்னா ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஸோ நிறைய மில்லட்ஸு, ஒயிட் ரைஸ் கன்சம்ஷன், என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் அதெல்லாம் வராமல் இருந்துச்சு. இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா செடன்ட்ரி ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அதே சாப்பாடு அந்த ஃபுட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு செடன்ட்ரி ஒர்க் பண்ணால் எப்படி சுகர் வராமல் இருக்கும்? ஸோ அதான் வந்து டயட்ரி பேட்டர்ன் வந்து என்னென்னா ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு. அண்ட் இங்கே சோஷியல் பாத்வேஸ் பேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா பாவர்ட்டி அமாங் தோஸ் எம்ப்ளாய்டு இன் அக்ரி-ஃபுட் சிஸ்டம்ஸ். இப்போ அக்ரிகல்ச்சர் லேபருக்கு வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் அதிகம். டிஸ்கைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம என்சிஆர்டியில் கூட படிச்சிருப்போம். என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஜாப் இருக்குது, அந்த ஜாப் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு 10 பேர் இருந்தால் போதும், ஆனால் வந்து 20 பேர் பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா 10 பேரோட உழைப்பு வந்து அங்கே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் நம்ம நிறையா நியூஸில் வந்து பார்த்துருப்போம், ஷிஃப்டிங் ஆஃப் லேபர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய லேபர்ஸோடைய ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 20 பேர் வேலை பார்த்தாலுமே அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர்கிட்ட 10 பேருக்குரிய காசு மட்டும்தான் இருக்கும். அது எல்லாத்தையும் பிரித்து தரப்போ என்ன ஆகும், ஒருத்தருக்கு போய் சேரக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதே நம்ம ஒன் ஆஃப் தி ரீசனாக கூட எடுத்துலாம், பாவர்ட்டி அமாங் தோஸ் எம்ப்ளாய்டு இன் அக்ரி ஃபுட் சிஸ்டம். அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படிங்கிறது ஹைலி அன்சர்டன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் வந்து மான்சூன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். எப்போ மழை வரும், எப்போ புயல் அடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் லாஸஸ் நிறையா ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எப்படி போய் பணம் சேர முடியும்? இப்போ கிராப் இன்சூரன்ஸ் இருக்குது, பணம் வரும், பட் அது அந்த லேபர்ஸை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு கிராப் இன்சூரன்ஸில் அவங்களுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் தென் அண்டர் நரிஷ்மெண்ட். இப்போ அவங்க சரியாக சம்பாதிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அவங்களால சாப்பிட முடியும்? ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட முடியல அப்படின்னா அல்டிமேட்லி அண்டர் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதான் வந்து நம்ம ஒரு சாப்பாடு அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம ஃபுட் ப்ராசஸிங்லாம் முடித்து நம்ம பிளேட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். ஸோ நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் we can reduce the emissions and negative consequences. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கீ ஹைலைட்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த குளோபல் குவான்டிஃபைட் ஹிடன் காஸ்ட் ஆஃப் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் வேர் அப்ராக்சிமேட்லி $12.7 trillion US. ஸோ அந்த ஹிடன் காஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிலி $12.7 trillion வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க in 2020, ஈக்குவலன்ட் டு ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த வேர்ல்ட் ஜிடிபி இன் பிபிடி டர்ம்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த வேர்ல்ட் ஜிடிபி கிட்ட வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு இந்த ஹிடன் காஸ்ட். Globally, 73% of the quantified hidden cost in 2020 were associated with dietary patterns that led to obesity and non-communicable diseases causing the labor productivity losses. நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, டயட்ரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால் ஒர்க்கர்னுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து டாப்பில் இருக்குது. நம்ம நினச்சிருப்போம் இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அண்ட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணாலும் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னென்னா டயட்ரி பேட்டர்ன்ஸ்னால ஒபிசிட்டி அதிகமாகிடுச்சு அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸும் வந்து அதிகமாகிடுச்சு. அல்டிமேட்லி லேபர் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு ஹெல்த்தி ஹியூமன் ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்களோட 100% வந்து கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு மானிட்டரிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இருக்கலே டாப். ஸோ 73% இஸ் டியூ டு த டயட்ரி பேட்டர்ன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹிடன் காஸ்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அக்கௌண்டிங் ஃபார் மோர் தென் 20%. ஸோ கிட்டத்தட்ட 20% வந்து எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹிடன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சோஷியல் சைடு வந்து தேர்ட். இட் இஸ் எஸ்டிமேட்டட் த இன்கம் ஆஃப் த மாடரேட்லி புவர் ஒர்க்கிங் இன் த அக்ரி ஃபுட் சிஸ்டம் நீட் டு இன்க்ரீஸ் பை 57% இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ பாவர்ட்டிலாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். என்னென்னா அந்த லேபர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான அமௌண்ட் வந்து கிடைக்கிறதில்ல, வேஜஸ் கிடைக்கிறதில்ல, அதனால் அவங்க பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த பாவர்ட்டிலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய இன்கம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும். லோ இன்கம் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 57% வந்து அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்.
அண்ட் லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் என்னென்னா 27% இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்த பாவர்ட்டி லைனை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைலைட்ஸ் தி அர்ஜென்ட் நீட் டு ஃபேக்டர் தீஸ் காஸ்ட் இன்டு டெசிஷன் மேக்கிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி அக்ரி ஃபுட் சிஸ்டம். ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் நமக்கு வந்துருச்சு, இவ்வளோ வந்து ஹிடன் காஸ்ட் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது, நம்ம இத்தனை நாள் இதை கவனிக்காமல் விட்டுருக்கோம். ஜஸ்ட் அதோடு நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. என்னென்னா இதை நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கில் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் அக்ரி ஃபுட் சிஸ்டம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டால் மட்டும் போதாது இல்லையா? இதை நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல நம்ம லேகிங்காக இருக்கோன்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. கீ ஹைலைட்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா. ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம குளோபல் லெவலில் வந்து எவ்வளோ ஹிடன் காஸ்ட் இருக்குன்னு குளோபலி பார்த்தோம், எல்லா கண்ட்ரீஸையும் வச்சு. இப்போ நம்ம இந்தியாவை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய டோட்டல் ஹிடன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1.1 trillion. நம்ம வேர்ல்டில் வந்து 12.7 பார்த்தோம். அண்ட் இந்தியா மட்டுமே இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அரௌண்ட் $1.1 trillion. இந்தியா ஸோ சைனா ஃபஸ்ட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட்டு யூஎஸ், அண்ட் தேர்டு இந்தியா இருக்காங்க இந்த ஹிடன் காஸ்ட் பொறுத்தவரையிலும். நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக எந்த ஹிடன் காஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா burden of disease, productivity losses from dietary patterns. என்னதான் நிறைய இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே இந்த இம்ப்ராப்பர் டயட்ரி பேட்டர்ன்ஸ்னால ஏகப்பட்ட டிசீசஸ் வருது. அண்ட் அல்டிமேட்லி இட் இஸ் அஃபெக்டிங் தி ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 60% among the hidden cost is contributed by the burden of diseases. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் காஸ்ட் ஆஃப் பாவர்ட்டி among agri-food workers. ஸோ அக்ரி-ஃபுட் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சோஷியல் பாவர்ட்டி, ப்ராப்பரான வேஜஸ் கிடைக்காது, ஸோ அமௌண்ட் கம்மியாக வருது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் எமிஷன்ஸ். ஸோ தேர்ட் தான் வந்து என்விரான்மெண்டல் காஸ்ட். இப்போது இந்த பேர்டன் ஆஃப் டிசீசஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம அக்ரி-ஃபுட் சிஸ்டமில் வந்து நம்ம எதுவுமே பெரிய அளவில் டாப் டவுன் அப்ரோச்சில் கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்து ப்ராப்பர் டயட்ரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும், நம்மளுடைய டிபிஎஸ்பி மாதிரி வழிகாட்டுதல்லாம் காமிக்க முடியும். ப்ராப்பராக சாப்பிட்றதும் சாப்பிடாததும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ டிபிஎஸ்பி இஸ் நத்திங் பட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பாலிசி உருவாக்குனீங்கன்னா மக்களுடைய வெல்ஃபேருக்கு நல்லது, அந்த மாதிரி சொல்ல தான் முடியும். டயட்ரி பேட்டர்ன்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால இவ்வளோ நமக்கு வந்து இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அல்டிமேட்லி இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்க பார்த்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ரீசனை வந்து ஹிடன் காஸ்ட் வந்து குறைக்க முடியும். And they emphasize the importance of repurposing support to transform agri-food system to deliver healthy and environmentally sustainable diets to all. இந்த கான்சிக்வன்ஸை நம்ம குறைக்கணும்னா அல்டிமேட்லி அதே தான் எதுலேயும் சொல்ல வராங்க. நம்மளுடைய அக்ரி ஃபுட் சிஸ்டம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான சப்போர்ட்டும் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. How are intensive agricultural practices impacting the hidden costs in India? ஸோ இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்னாலே ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பற்றி மட்டும் சொல்ல வராங்க. எந்த அளவுக்கு பாதிக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பார்க்கலாம். இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் சிஸ்டம். நம்ம ப்ரிமிட்டிவ் டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓல்டர் சீட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கருப்பு கவுனி அரிசிலாம் எடுத்துக்கோங்களேன். அந்த அரிசிலாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்கும், அதை கொஞ்சம் டேஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா சுகர் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ கம்மியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய நெல் வகைகளை வந்து நம்ம கன்சூம் பண்ணோம் அப்படின்னா சுகர்லாம் வந்து அதிகமாக வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் என்னென்னா இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நெல் வகைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஹைப்ரிட் சீட்ஸ் அண்ட் நிறைய சீட் கம்பெனிஸ்லாம் உள்ளே வரனால நம்ம ஃபார்மர்ஸ் என்ன நினைப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக வேணும், ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளோ டன்னு கிடைச்சாதான் வந்து ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ டன் கிடைச்சாதான் எனக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தே ஆர் ஆல்சோ ஆப்டிங் ஃபார் ஹைப்ரிட் சீட் வெரைட்டிஸ், நம்ம இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் இல்லாமல். அதனால் நம்ம டொமஸ்டிக் சீட் வெரைட்டிஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அந்த டொமஸ்டிக் சீட் வெரைட்டிஸில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும், எந்த ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட்டுமே கொஞ்சம் தாங்குகிற அளவுக்கு ஜென்ரலாகவே அது ஒரு டாலரண்ட் க்ராப்பாக இருக்கும். பட் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி கிடையாது. சின்ன ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆர் டிசீஸ் வந்தாலுமே டக்குன்னு வந்து எல்லாமே வீணாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ரொம்ப ஸ்டர்டியான க்ராப், எதர் என்விரான்மெண்டல் க்ரைசிஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் ஒரு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அது நல்லாவே தாங்கி நிற்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் அதை நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய ஹெல்த் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும் when compared to the consumption of hybrid varieties. ஹைப்ரிட் வெரைட்டிஸை கன்சியூம் பண்ணுறதை விட இந்த நெல் வகைகள்லாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ரைஸ், எந்த ஒரு க்ராப் எடுத்துக்கிட்டாலுமே இண்டிஜினஸ் வெரைட்டிஸை கன்சியூம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க.
ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, கொலாப்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் சிஸ்டம். வெரைட்டி பேஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்னென்னா ப்ராக்டிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். நம்ம இப்போது ப்ரொடக்ஷனுக்கு வேணுங்கிறதுக்காக நெல்லையுமே வந்து 2 சீசன், ஸோ கரீஃப் ரபி ஜைத் 3 சீசன் சொல்லுவோம் இல்லையா, கண்டினியூஸாக 2மே நெல்லே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாயிலில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட்ஸில் ரொம்பவே டெப்ளீட் ஆயிடும். அது வந்து மோனோ கல்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கிராப்பை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நியூட்ரியண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கிராப்புக்கு மெக்னீஷியம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெக்னீஷியம் அதிகமாக வராது, பாஸ்பரஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் க்ராப்பே நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு சீசனாக கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்னென்னா எல்லா பாஸ்பரஸும் டெப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்பரஸை வந்து நம்ம ஃபெர்டிலைசராக போட்டாலுமே சாயில் அந்த அளவுக்கு அதோடைய கண்டென்ட் வந்து இருக்காது. பட் நம்ம மல்டிபிள் க்ராப்பிங் பண்ணோம், ஒரு மிக்சடு க்ராப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு லெக்யூமினஸ் க்ராப்பும் ஒரு மில்லட் க்ராப்பும் நம்ம வந்து பயிர் பண்ணுறோம். ஸோ லெக்யூம்ஸ் என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து பண்ணும், அப்போ சாயிலுக்கு நைட்ரஜன் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இந்த பிளான்ட்டுக்கான நைட்ரஜன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு க்ராப் காம்படிஷனும் இருக்காது. சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஓரளவு மெயின்டைன் ஆகிட்டே வரும். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைவர்சிஃபைடு கிராப் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கும். இன் தி கார்வால் ஹிமாலயன் ரீஜன் ஆஃப் இந்தியா, பாரா நாஜா இஸ் அ கிராப் டைவர்சிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் கல்டிவேட்டிங் 12 கிராப்ஸ் இன் இயர். பார்த்துக்கோங்க, ஒரு வருஷத்தில் வந்து 12 கிராப் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராப் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும் அவங்களோட இண்டிஜினஸ் சிஸ்டமில். அண்ட் அதனால் சாயில் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்டு இன்டெப்டட்னஸ். ஸோ இப்போ நம்ம சயின்டிஃபிக் ஃபீல்டு விட்டு கொஞ்சம் சோஷியலாக வந்துடுவோம். இன்க்ரீஸ்டு இன்டெப்டட்னஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார்மர்ஸ்னுடைய டெப்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம டெப்ட் ட்ராப் அப்படின்னு வந்து நம்ம எக்கனாமிக்கில் படிச்சிருப்போம். அந்த டெப்ட் ட்ராப் என்ன, இப்போ ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து இனிஷியலாக ஒரு 10,000 கையில் காசு இருக்குது. பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக பயிர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ வெளியேருந்து பணம் வாங்குறாரு, ஒரு 5,000 வாங்குறாரு. ஜென்ரலாக வந்து இன்ஃபார்மல் மணி லெண்டிங் தான் வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கும், மோர் தென் ஃபார்மல் லெண்டிங். பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது பேங்கிங் இன்ஸ்டியூஷன்லேருந்து மட்டும் இல்லாமல், ஏன்னா அவங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இல்லிட்ரேட்டாக இருக்க காரணத்தினால லோக்கல் மணி லெண்டர்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு 5,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மொத்தம் 15,000 வச்சு இப்போ பயிர் பண்ணுறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு கிளைமேட்டிக் க்ரைசிஸ் வந்து வருது, இது புயல் வருது, இல்லை வந்து வெள்ளம் ஆயிடுச்சு, டெல்டா ரீஜன்லேருந்து வெள்ளம் ஆயிடுச்சு, பயிரெலாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து கிராப் இன்சூரன்ஸுக்கு ஆல்ரெடி வச்சுருக்காரு. ஸோ கிராப் இன்சூரன்ஸில் எவ்வளோனா ஒரு கம்மியான அமௌண்ட் தான் வருது, இந்த 5,000 அப்படியே வராமல் கொஞ்சம் அமௌண்ட் தான் வருது. ஸோ அதை வச்சு எப்படியோ சமாளிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை. அண்ட் நெக்ஸ்ட்டு சீசன் வரப்போ என்னென்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டு இல்லாமல் அகெயின் மணி லெண்டர்ட்டேருந்து பணம் வாங்கி தான் அவங்க பயிர் பண்ணுவாங்க. இப்போ கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்கப்போ என்னென்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி நடக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கேட்குறப்ப என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து டெப்ட் ட்ராப்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. வெளியே வர முடியாத அளவு கண்டினியூஸாக கடன் வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு நிலமை வந்துடும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்க போகுது, அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் அ கேஷ் க்ராப், அவங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டெப்ட்டு வந்து அதிகமாகிட்டுருக்கு ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2013 the debt to asset ratio of the farmers household in India was 630% higher than in 1992. 1992 இருந்ததை விட 630% வந்து நம்ம டெப்ட் டு அசட் ரேஷியோ அதிகமாக இருக்குது ஃபார்மர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், லோ அக்ரேரியன் இன்கம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு அது வேஜஸ் கம்மியாக தான் வருது, இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் வருது. அல்டிமேட்லி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபார்மிங் ஹவுஸ் ஹோல்டில் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 10,816 ரூபாய் தான் அவங்களுக்கு வருமானமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்னால் வரக்கூடிய இம்பேக்ட் வித் ரிகார்ட் டு சொசைட்டி. நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆன் இக்காலஜி. ஸோ அகெயின் அதே தான் சொல்ல வராங்க, ஏன்னா டிக்ளைன் இன் சாயில் ஃபர்டிலிட்டி. நம்ம மோனோகல்ச்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட் வந்து டெப்ளீட் ஆகிடும். அண்ட் அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டெப்ஸும் எடுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மென்யூர் போடலாம், கம்போஸ்ட் போடலாம், இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா சாயில் ஃபர்டிலிட்டி அகெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணுறது கிடையாது. அதனால் சாயில் ஃபர்டிலிட்டி டிக்ளைன் ஆயிடுது. அண்ட் செகண்ட், எக்ஸசிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். இப்போது இந்த மான்சூன் வந்து இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் சர்ப்ளஸாகவே இருக்குது. பட்டு 2015-16 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்னினியோ பீரியட் இருந்துச்சு. ஸோ எல்னினியோ பீரியட் இருந்தனால மான்சூனுமே டெஃபிசிட்டாக தான் இருந்தது. அதனால் நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமல் இருக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன, வில் பி டிபெண்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸை தான் நம்பி இருப்போம்.
அதனால் அதிகமான கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும், கோஸ்டல் ரீஜியன்லலாம் வந்து சீ வாட்டர் இனண்டேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கான்சிக்வன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆன் ஹெல்த். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் சுகர் கேன் கல்டிவேஷன் அஃபெக்ட்ஸ் பயோடைவர்சிட்டி, இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் ஆன் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஏன்னா ரைஸ் அண்ட் சுகர் கேன் எதனால் பர்டிகுலராக சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே நமக்கு அதிகமாக தேவை கன்சியூமர் சைட்லேருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரைஸ் எல்லாம் வந்து நம்ம சப்மர்ஜர் கண்டிஷனில் தான் அந்த வளர்ப்போமே. ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்னா பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வே டு மினிமைஸ் தி ஹிடன் காஸ்ட் ஆஃப் அக்ரி ஃபுட் சிஸ்டம் இன் இந்தியா. இப்போ இவெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹிடன் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். குளோபல் லெவலில் என்னென்ன ஹிடன் காஸ்ட் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹிடன் காஸ்ட். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். என்விரான்மெண்டல் பேஸில் எவ்வளோ ஆகியிருக்கு, ஹெல்த் பேஸில் எவ்வளோ, சோஷியல் பேஸில் எவ்வளோன்னு குளோபல் லெவலில் பார்த்தோம். அண்ட் தேர்ட், இந்தியா லெவலில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். ஃபோர்த், நம்ம என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த ஹிடன் காஸ்ட்னால் அதை பார்த்தோம். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் இந்த ஹிடன் காஸ்ட்டு அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு, க்ராப் டைவர்சிஃபிகேஷன். ஸோ அதான் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இம்ப்ரூவ்ட் ஸ்ட்ரக்சரல் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிஃபிகேஷன், மோனோகல்ச்சர். இது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெவ்வேறு க்ராப் வந்து க்ரோ பண்ணணும். ஒன்று இப்போ ரைஸ் க்ரோ பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து ஒரு லெக்யூமினஸ் க்ராப் க்ரோ பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லாம் அதிகமாக இருக்கும், சாயில் ஃபெர்டிலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லையா அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு நம்ம போகலாம். ஏன்னா ஏதாவது ஒரு கிளைமேட்டிக் இம்பேக்ட் வருது, வெதர் சரியில்லை அப்படிங்கிறப்போ நெல் அந்த மாதிரி சின்ன சின்ன க்ராப்ஸ், அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் வீணாக போனாலுமே ஃபாரஸ்ட்ரி க்ராப்ஸ் வந்து ஸ்டர்டியாக நிற்கும். அதுலேருந்து ஏதாவது நம்ம இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அப்படி இல்லையா ஒரு இண்டிஜினியஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. க்ராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ஹிடன் காஸ்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு, ப்ரிசிஷன் இரிகேஷன். ஸோ ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இந்த மாதிரி ப்ரிசிஷன் இரிகேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ சர்ஃபேஸ் இரிகேஷன் அப்படின்னா தண்ணி அப்படியே திறந்து விட்ருவாங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதனால் ஏகப்பட்ட வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். சர்ஃபேஸ் இரிகேஷன்லாம் கிட்டத்தட்ட 30-40% வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி மட்டும்தான் இருக்கும், அரௌண்ட் 30 to 40 தான் இருக்கும். ஆனால் ட்ரிப் இரிகேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த க்ராப்புக்கு போய் சேர்ந்துடும். அதனால தான் இந்த மாதிரி ப்ரிசிஷன் இரிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணோன்னா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் ரொம்பவே நம்ம குறைக்கலாம். நெக்ஸ்ட், ஃபர்டிலைசர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இப்போது நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் வந்து சாயில் ஹெல்த் கார்டு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சாயில் ஹெல்த் கார்டு என்னென்னா ஒரு பர்டிகுலர் சாயில் சாம்பிளை போய் கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்னென்ன நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ஃபர்டிலைசரை அப்ளை பண்ணலாம். இதன் மூலியமாக ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் வந்து நம்ம குறைக்கலாம். ஜென்ரலாக ஒருத்தர் 10 கிலோ போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாயில் டெஸ்ட் அவங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 to 7 கிலோ, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் வந்து குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ். ஸோ டாக்ஸஸ், சப்சிடிஸ், லெஜிஸ்லேஷன்ஸ் அண்ட் பிபிபி மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க லீகலி. அண்ட் யூரோப்பியன் கமிஷன் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா recently initiated steps to ensure products consumed in the European Union have not contributed to deforestation in their country of origin. ஸோ யூரோப்பியன் யூனியனில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னென்னா அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு எந்த ஒரு டீஃபாரஸ்டேஷனும் நடக்கப்படுறதில்ல இன் தேர் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சோ அந்த கண்ட்ரிலேருந்து டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்கிறதில்ல அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காங்க யூரோப்பியன் யூனியன். And India has a unique position in this regard as India is a major consumer as well as a major producer of agricultural products. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்துமே நிறைய பொருட்கள் அங்கே போகும் இல்லையா, அதுதான் வந்து அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹாஸ் a unique position in this regard. நம்ம ஒரு மேஜர் கன்சியூமர் அண்ட் மேஜர் ப்ரொடியூசரும் கூட when it comes to agriculture. நெக்ஸ்ட், பில்டிங் ஜஸ்டிஸ் டு அக்ரி-ஃபுட் பிஸ்னஸ். இந்த 3 பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்டர் ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ட்ராட் இருந்தது, சாப்பாடே இல்லை. நம்ம மற்ற நாடுகள் நம்பி இம்போர்ட்ஸை நம்பி தான் நம்ம டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருந்தோமே.
ஸோ அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணோம்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ். ஸோ இந்த ஹை யீல்டிங் வெரைட்டிஸை நம்ம க்ரோ பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் அதிகமாக போடணும். ஸோ ஃபெர்டிலைசர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அந்த ஃபெர்டிலைசர்லாம் அதிகமாக இப்போ பயன்படுத்துறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய எக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மட்டும் இருக்காமல் we need to take responsibility and address the negative historical impacts. ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட்ஸை வந்து சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மட்டும் இருக்காமல் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ், இன்ட்ரா ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ். இந்த பர்டிகுலர் கண்டெம்ப்ரரி பீரியடில் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தணும். ஸோ ஆப்டிமம் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனுங்கிறது இருக்கணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் அந்த மாதிரி வச்சுக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ரிசோர்ஸஸ் போய் சேர்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் இன்டர் ஸ்பீசிஸ் ஜஸ்டிஸ். இது இந்த பாயிண்டில் எதை பற்றி சொல்ல வராங்கன்னா ஹியூமன் அண்டு மற்ற ஸ்பீசிஸ் இருக்குல்ல என்விரான்மெண்ட்டில் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஹியூமன் எக்ஸப்ஷனலிசம், நமக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக நிறையா விலங்குகளுடைய ஹேபிட்டேட்ஸை வந்து அழிச்சிடக்கூடாது. மற்ற ஹேபிட்டேட்ஸையும் வந்து நம்ம பாதுகாக்கணும். அதான் வந்து இன்டர் ஸ்பீசிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் இன்டர் ஜென்ரேஷன் அப்படின்னா பாஸ்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் இன்ட்ரா ஜென்ரேஷன் வந்து கண்டெம்ப்ரரி டைம்ஸில் ரிசோர்ஸஸ் வந்து எல்லாருக்கும் ப்ராப்பராக ஈக்விட்டபிளாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் இன்டர் ஸ்பீசிஸ் ஜஸ்டிஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அதர் ஸ்பீசிஸ். இப்போ நாம் வந்து எஃப்ஏஓ ஹிடன் காஸ்ட்லாம் கேல்குலேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னென்ன இம்பேக்ட்டு, அதை எப்படிலாம் வந்து அந்த இம்பேக்டை குறைக்கலாங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். எப்படி அவங்க இந்த அக்கௌண்டிங் வந்து கொண்டு வந்தாங்க, ஸோ எப்படி அவங்க இந்த ட்ரூ காஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க, ஹிடன் காஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கான அப்ரோச்சை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு தே கேல்குலேட்டட் தி வேல்யூஸ். The FAO's true cost accounting approach, which values the industry's environmental, social, health and economic costs and benefits, can be used to tackle the hidden cost of agri-food companies. ஸோ இந்த ஹிடன் காஸ்ட்டை வந்து நம்ம அவங்க கேல்குலேட் பண்ண மாதிரி நம்மளும் வந்து கேல்குலேட் பண்ணலாம். கேல்குலேட் பண்ணுறது மூலியமாக ஃபர்தராக நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மெஷர்ஸ் இல்லாமல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக அப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம், அக்ரி ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத இந்த ட்ரூ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்ரோச் சொல்ல வராங்க. ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்டிங் அப்ரோச்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபுட் பேஸ்டு இம்பேக்ட் அக்கௌண்டிங். ஃபுட் பேஸ்டு இம்பேக்ட் அக்கௌண்டிங்கில் வந்து என்னென்னா நம்ம இந்தியா வந்து நிறைய ஃபுட் ப்ராடியூசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். என்ன தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே அந்த பொருட்களை எங்கே விளைவிக்கிறோம், இந்தியாவில் தான் விளைவிக்கிறோம். ஸோ அந்த சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது, இந்தியாவில் பண்ணப்படுது. பட் அதனுடைய அந்த ப்ராடியூஸ் எங்கே போய் சேருதுன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் சேருது. இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் ஃபார் ஃபுட் ப்ராடியூஸ் அதிகமாக நம்மளும் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா நம்ம அல்டிமேட்லி வி ஆர் எய்மிங் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே மீண்டு வந்து ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அதிகமான எக்ஸ்போர்ட் வேணுங்கிறதுக்காக இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸை அக்கௌண்டிங்கில் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் என்னென்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் அக்கௌண்டிங் மெத்தட். நம்மளால் ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கொண்டு வர முடியும். பட் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ லட்சம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் தான் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ப்ராப்பராக வந்து சஸ்டைனபிள் வே ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அதான் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு அக்கௌண்டிங் மெத்தட். அண்ட் தேர்ட் கன்சம்ஷன் பேஸ்ட் அக்கௌண்டிங். It accounts for the impact at the point of consumption, accounting all the social and environmental impacts occurred during production and trade. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் டைமில் ஏற்படக்கூடிய சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸை வந்து இந்த கன்சம்ஷன் பேஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து எடுத்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதே தான் சஸ்டைனபிள் வே ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஏற்படுத்தணும். எந்த ஒரு சோஷியல் ஆர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸும் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹைலைட்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரியலைஸ் states to mitigate the impact of climate change. ஸோ நிறைய பர்டிகுலர் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகவே இருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல நடந்தாலுமே இண்டஸ்ட்ரீஸ் வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி எக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ்னால் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ டிமாண்ட் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம இந்த
குளோபல் கான்ஃபரன்சஸ், ஸோ கிளைமேட்டிக் கான்ஃபரன்சஸ் நடக்கிறப்பே பார்த்துருப்போம், டெவலப்டு நேஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வென் கம்பேர்ட் டு தி டெவலப்பிங் நேஷன்ஸ். ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸும் வந்து ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். Studies suggest that the developing economies like India have contributed only 23% of global cumulative emission and are responsible for about 20 to 40% of the global average temperature rise. ஸோ when compared to the developed nations நம்ம வந்து ரொம்பவே கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். பட் அந்த காரணத்தினால நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ நம்ம தான் கம்மியாக தானே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம இந்த ட்ரூ காஸ்ட் அக்கௌண்டிங் மெத்தடை வந்து டெசிஷன் மேக்கிங்கில் பயன்படுத்துறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது வேரியஸ் செக்டர்ஸில். ஸோ பெனிஃபிட்ஸ்னு சொல்ல முடியாது, எப்படி நமக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு, நமக்கு எந்த இடத்துல ரிஸ்க்கு இருக்க போகுதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரலாம், ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதை ஜெர்னலிஸ்டிக்காக சொல்கிறாங்க, நம்ம கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சஸ்டைனபிளாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் வந்து பண்ணலாம், அந்த ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெல்ப் இனோவேஷன் இன் ப்ராசஸஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிலிட்டி. ஸோ முன்னாடி சொன்னாலே இண்டிஜினியஸ் வெரைட்டிஸை வந்து உள்ளே கொண்டு வரது R&D மூலியமாக. ஏன்னா இண்டிஜினியஸ் வெரைட்டியில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்ல முடியாது, என்னென்னா ஈல்டு கம்மியாக கிடைக்கும் when compared to the hybrid seed varieties. ஸோ அதனால தான் ஃபார்மர்ஸ் அதை வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ண யோசிக்கிறாங்க. பட் இந்த கண்டெம்பரரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபார்மர்ஸ் வந்து அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு போகிறாங்க. பிகாஸ் மார்க்கெட்டில் அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம், 1 கிலோ அரிசியோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு. ஸோ நிறைய இனோவேஷன் நம்ம வந்து பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நாங்கள் சஸ்டைனபிள் எஃபர்ட்ஸ் வந்து போட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வெளியே சொல்லி மார்க்கெட் பண்ணுறப்ப என்ன அதோட ரீச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்க்கு உதவி பண்ணுது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், காஸ்ட் எவ்வளோ வருது, அண்ட் தென் இப்போ ரிஸ்க்கை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே காஸ்ட் வந்து அதிகமாக செலவாகாது. பிகாஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங் அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கில் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ்ட்டு கம்மியாக தான் செலவாகும். அண்ட் பட்ஜெட் அலோகேஷன், எனேபிள் இன்ஃபார்ம் பட்ஜெட் அலோகேஷன். ஸோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சாயில் ஹெல்த் கார்டு நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுறது மூலயமா எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதன் மூலயமா நம்ம கம்மியான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஆப்டிமைஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரா மெட்டீரியல் சோர்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி பார்ட்னர்ஷிப் வித் சப்ளையர்ஸ். ஸோ நம்ம இந்த ட்ரூ காஸ்ட் அப்ரோச், அக்கௌண்டிங் அப்ரோச் மூலயமா டெசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஓவரால் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அக்ரி-ஃபுட் சிஸ்டம்ஸை வந்து பற்றி பார்த்தோம். அக்ரி-ஃபுட் சிஸ்டம்னால் நமக்கான ஃபுட்டு ப்ராடியூஸ் எல்லாம் கிடைக்கிது. பட் we are getting it at the cost of various sectors. என்னென்னா ஹெல்த்து செக்டார், ஸோ ஹெல்த்து ஃபேக்டர் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது, என்விரான்மெண்டல் சைடு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அது இம்பேக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம், அதாவது ஹிடன் காஸ்ட். அந்த ரிப்போர்ட்னுடைய வேல்யூஸ், ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் 2023 என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன கன்க்ளூஷன் வந்திருக்குங்கிறத குளோபல் லெவலில் பார்த்தோம். அண்ட் தேர்ட், இந்தியா லெவலில் எவ்வளோ வந்திருக்கு, வித் ரிகார்ட் டு இந்தியா என்ன அமௌண்ட்டு ஹிடன் காஸ்ட் இருக்குது. ஸோ $1.1 trillion கிட்ட ஹிடன் காஸ்ட் வந்திருக்குங்கிறது பார்த்தோம். அண்ட் ஃபோர்த், ஹிடன் காஸ்ட்னால என்னென்ன இம்பேக்ட்லாம் ஏற்பட்டிருக்கு, அண்ட் தென் அந்த இம்பேக்டை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி நம்ம ஒரு ட்ரூ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்ரோச் வந்து கொண்டு வரணும், நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கை பெட்டர் ஆக்கணும். எப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் வே ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணுங்கிறது இந்த அப்ரோச்சையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கன்க்ளூஷன் என்ன, as we stand at the precipice of environmental crisis, it is evident that our current trajectory is pushing the earth system beyond safe and just boundaries. ஸோ நம்மளுடைய ஹியூமன் மேனிப்புலேஷன்னால் எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டில் இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு, அந்த இம்பேக்ட் வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் நமக்கு இருக்க போகுது. அது என்ன பண்ணணுன்னா, we should transform the situation. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஷிஃப்ட் வந்து ஏற்படுத்தணும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் அவர் பிளானட் வந்து ரீகேலிப்ரேட் பண்ணுறதுக்காக.
அதுக்கான முதல் ஸ்டெப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபுட் சிஸ்டம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். நம்மளுடைய என்விரான்மெண்டல் க்ரைசிஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.